எந்த கோயிலையும் அந்த நிசப்த மண்டபத்துக்கு கொடித்தம்மன் காணப்படாது. இந்த கோயிலுக்கு மாத்திரம் வெள்ளை கற்களால் அமைக்கப்பட்ட அந்த நிசப்த மண்டபத்துக்குள்ள அந்த கொடித்தம்பம் காணப்படுகிறது. முதலாக கந்த புராணம் பாடப்பட்ட இலங்கையில் உள்ள தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப கிடைக்க வேண்டாம் யாழ்ப்பாணத்துல அரியாலை நீர் நோக்கி தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகத்துல இந்த பாத்தீங்கன்னா ஆணி மாதம் 10ஆம் தேதி இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கு. இந்த மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சியை தான் நீங்க இந்த வீடியோ பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள सिद्धि विनायकाय नमो नमः दाराहोमं समर्पयामि त्यादत्तमिदं वस्त्रं गृहाण मोदकप्रिय ॐ युवासुवासाफरिणीरागाः सौत्रेयान्धरतिजायमानः तन्धीरा सक्तवयोन्नयन्ते स्वादिगो मनसाभिर्भजन्तो सिद्धि महागणपतये नमः दूरवस्त्राच्छादनं कल्पयामि स्वाहा जय गणेश भाग्यमा श्री गणेश श्री गणेश श्री गणेश दर्शमा महाकुंभाभिषेक अष्टमकाल होम प्रदक्षिण नमस्कार जय गणेश भाग्यमा श्री गणेश श्री गणेश श्री गणेश दर्शमा जय विद्माहित्वाः नरदशामब्धिषन्नः अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायक श्री सिद्धिविनायक स्वामिने नमो नमः. ऋग्वेदं शरण गणेश स्वामी शरण गणेश गणपति गौतम कटवली जन மூலாலய பூமியினுடைய மகா கும்பமானது இங்கே யாகசாலையில் இன்று புறப்பாடாகி ஆலய கோபுர வாசலின் மூலமாக ஆலயத்தின் உட்பிரகாரத்தை உள்வீச்சை அடைந்து
அங்கே மூலாலய ஸ்தூபிக்கு மகாகும்பாபிஷேகம் நடைபெறும் போதிலே அந்த சமயத்திலே மகாலட்சுமி பிரிவினதும் சுப்பிரமணிய பெருமானுடைய சண்டிகேஸ்வரனுடைய சனீஸ்வரனுடைய விமானங்கள் யாரும் கும்பாபிஷேகமாகி தொடர்ந்து வசந்த மண்டப கும்பாபிஷேகமாகி அதன் பின்பாடு இங்கே யாகசாலையில் முன்னே யாகசாலையில் இருக்கின்ற சபரிமலம் சங்கமாக இருக்கின்ற எல்லாம் வல்ல சித்தி விநாயகர் பெருமானுடைய பிரதான கும்பமானது எழுந்தருளி இந்த ஆலயத்தின் வெளிவீதியை வேளாண் வந்து மூலாலயத்துக்கு செல்வது என்பதை ஐயாவர்கள் தெரிவித்துக் கொண்டு தற்போது மூலாலய ஸ்தூபி கும்பமானது இங்கே புறப்பாடாகின்றது. அடியார்களும் அறிவிக்கின்ற வண்ணம் வந்தால் மேலும் இவ்வாறு 17ஆம் நூற்றாண்டுகள் தந்தையானது யாழ்ப்பாணத்தில் முதல் முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட விநாயகப் பெருமானுடைய ஆலயம் வரலாற்று சிறப்பையும் முதலில் கந்தாபுரான படம் நடைபெற்றது என்ற புராண பட சிறப்பையும் கொண்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் அழகரோகலா தரமான ஈழத்தினுடைய நாதசர தமிழ் வித்துவான்களுடைய மங்கள வாத்தியம் ஒழிக்க சைவ தமிழ் பண்பாட்டோடு சைவ பெருமக்களுடைய இந்த திருக்கோவிலிலே குடநீராட்டு விழா. அவர் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்ற மருட வாசகத்துக்குள்ளே உலக சைவ தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்தவர்கள் சைவர்கள். ஆகவே அந்த இயக்கம் உலகம் முழுவதும் நீண்டு பரந்து விரிந்து கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்க இப்பொழுது ஒன்றிய பிரகாரத்திலே அங்கே மூலாலய தூயினுடைய அழகான கும்பாபிஷேக பெருவிழா கொண்டிருக்கின்ற காட்சியை நாங்கள் பார்த்தோம். அந்த அபிஷேகம் நடைபெறுகின்ற நல்ல முகூர்த்தமாக
அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் தற்போது அரியாலை நீர்நொட்டி தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றோம். இன்று இந்த மகா கும்பாபிஷேகம் தற்போது நடைபெற்று நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இன்னும் மூலமூர்த்திக்கான அபிஷேகம் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கோவிலை பற்றி நாங்கள் சில கருத்துக்களை கூறுவோம். இது அரியாலையில் இருக்கின்ற மிகவும் பிரபல்யம் வாய்ந்த விநாயகர் ஆலயங்கள்ல இது ஒன்று. இது அரியாலைக்கு மட்டுமல்ல, இந்த இலங்கைக்கு ஒரு பழமை வாய்ந்த ஒரு விநாயகர் ஆலயமாக இருக்கின்றது. இந்த விநாயகர் ஆலயமானது 1838ஆம் ஆண்டு ஸ்ரீமன் வீணா காசிப்பிள்ளை என்பவரால் பிரஸ்தானம் செய்யப்பட்டு என்று பல நூற்றாண்டுகளை கடந்தும் தனது சிறப்பு வாய்ந்த தன்மையால் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் விநாயகர். இந்த கும்பாபிஷேகமானது நமது நிர்வாக சபையினால் மிக பிரமாண்டமான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டு பல பல திருத்த வேலைகளும் செய்யப்பட்டதும் புதிதாக தீர்த்தக்கேணி ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த தீர்த்தக்கேணி மிக பிரபலிய புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த விநாயகரின் அருள் அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கின்ற இதன் சிறப்பு என்னவென்று சொன்னால், நிசம்த மண்டபத்துக்குள்ள இதன் கொடித்தம்பம் காணப்படுவது இந்த தனிச்சிறப்பு. அதாவது எந்த கோயிலையும் அந்த நிசப்த மண்டபத்துக்கு கொடித்தம்பம் காணப்படாது. இந்த கோயிலுக்கு மாத்திரம் வெள்ளை கற்களால் அமைக்கப்பட்ட அந்த நிசப்த மண்டபத்துக்குள்ள அந்த கொடித்தம்பம் காணப்படுகிறது. முதலாக கந்தபுராணம் பாடப்பட்ட இலங்கையில் உள்ள தலமாக இந்த தலம் விளங்குகின்றது. இதுக்கு பக்கத்துல ஒரு சிவன் கோயிலும் இருக்கின்றது. இங்கு 2 மகோற்சவங்கள் நடைபெறுகின்றது. ஒன்று அலங்கார மகோற்சவம் சிவனுக்கும், ஆவணி மாதங்களில் பிள்ளையாருக்கு மகோற்சவம் நடைபெறும். கொடியேற்றத்துடன் கூடிய மகோற்சவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது இந்த கோயிலின் பெருமை பற்றி சொல்லுவோமா, இதனுடைய காணப்படுகின்ற ஆதி பிள்ளையார் சிலை வெள்ளைக்கார காலத்திலே இது அழிக்கப்பட இருந்த காலப்பகுதியிலே இந்த அழிக்காமல் நமது மூதாதையர்கள் இதை காப்பாற்றி இங்கு பிரதிஷ்டானம் செய்தார்கள் என்பது இதன் வரலாறாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், மன்னாரிலே சங்கிலி மன்னன் சென்று அந்த பிரித்தானியரை தாக்கிய போது அவர்கள் இந்த கோவிலை தாக்குவதற்காக வந்திருந்தார்கள். அப்போது இந்த சிலையை நமது மூதாதையர்கள் கொண்டு மறைத்து மீண்டும் அதை பிரதிஷ்டானம் செய்து இந்து மதத்தின் பெருமையை தொடர்ச்சியாக நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற இடமாக இந்த அரியாலை காணப்படுகின்றது. இன்று இந்த மகோற்சவத்தை முன்னிட்டு தென்னிந்தியாவிலிருந்து வருக இருக்கின்ற இசை பேரரசி நித்யஸ்ரீ மகாதேவனின் நிகழ்ச்சியும் இன்று இரவு நமது இந்த ஆலயத்தின் முன்றலில் இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வருவீர், எம்பெருமானின் அருட்கடாட்சத்தை பெறுவீர். இசை நிகழ்ச்சியையும் கண்டுகளிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த நேரத்தில் இந்த யூடியூப் சேவையை வழங்குகின்ற யூடியூப் பாலா அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரையும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.